சூப்பராட்டு கேரட் சட்னி வச்சாச்சுங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு சப்பாத்தி செய்ய போகிறாங்க. பச்சை பயிரை வச்சு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை பயிறு சப்பாத்தி வந்து ஹெல்த்தியும் கூட. நமக்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க. அதில் நிறைய பேருக்கு சுகர் வந்து ப்ரோட்டீன் நிறைய போயிடுது யூரினில். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்க. அவிச்சி சாப்பிடலாம், கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம். பயிர் வகைகள் நிறைய எடுங்க. ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு உடம்புல நிறைய சேருங்க. ரொம்ப நல்லது சாப்பிட்றது. குழந்தைகள் வந்து பயிர் அவிச்சு கொடுத்தா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி சப்பாத்தியில் போட்டு நம்ம அரைச்சி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு. நல்லா காரசாரமாட்டு சுள்ளு புல்லுன்னு இன்னைக்கு செய்ய போகிறாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. பச்சை பயிறு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்காங்க. கழுவி நல்லா ஊற வச்சுக்கலாம். பயிரை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஊற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. நைட்டில் தான் ஊற போட்டுறேன். படுக்கும்போது காலையில் எழுந்துச்சி நம்ம அரைச்சி சப்பாத்தி போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு சப்பாத்திக்கு தேவையான பொருள் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அப்புறமா கேரட், ஒரு பாதி கேரட்டுங்க. இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பச்சை பயிறு வந்து நைட்லேயே ஊற போட்டு ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுக்கணும். ஏன்னா இதில் தான் மாவு போட்டு நம்ம பிசைய போகிறோம். தண்ணி அதிகமாகிட்டுனா பிறகு மாவு எவ்வளோ போட்டாலும் ஏற்றுக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு. தேவையான பொருள் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டுங்க, பாதி கேரட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயங்க, அப்புறமா சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், நம்ம பருப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. தேவையான பொருள் சேர்த்தாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு ஊற போட்ட தண்ணியே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப திட்டுத்திட்டாக இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம எந்த பவுலில் மாவு பிசைய போகிறோமோ அதில் தட்டிடலாம். மாவு பூரா எடுத்தாச்சு. இதில் தேவையான பொருள் வந்து வெங்காயங்க, ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி எடுத்துருங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அப்புறமா மல்லித்தழைங்க, கொஞ்சமாக கரம் மசாலாங்க ஆட் பண்ணிங்க. நல்லா வாசனையாக இருக்கும். சாட்டு மசாலா தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாட்டு மசாலா போடல. சாட் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும். லெமன் சாருங்க, ஒரு 1/2 லெமன் சாறு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க. கோதுமை மாவு வந்து எந்த அளவுக்கு மாவில் பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மாவுக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேவையான சட்னி வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறமா வந்து தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, எந்த சட்னினாலும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. நம்ம தண்ணி விட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நான் ஒரு 2 ஸ்பூனுக்கான ஊற்றிருக்கேன். பயிரை ஊறப்பட்ட தண்ணியிலே 2 ஸ்பூன் விட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. லெமன் ஜார் விட்டு பண்ணுங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊறட்டும், நம்ம அப்புறமா போட்டுக்கலாங்க. இந்த சப்பாத்திக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிடலாங்க. தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சட்னி ஏற்கனவே வச்சுருக்கேன், இருக்குது. இருந்தாலும் தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி சாப்பிட்லாங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சம் கேரட்டுங்க. சட்னிக்கு கேரட்டு போட்டு பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கணுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதுக்கு கொய்யாப்பழ சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொய்யாப்பழ சட்னி வச்சு சாப்பிட்லாம் இந்த சப்பாத்திக்கு வந்து. சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க சட்னி வந்து. கொஞ்சமாக மிக்சி சாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக வைக்கக்கூடாது. குருமா வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சப்பாத்திக்கு வந்து. நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கனால சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம சிம்பிளாட்டு ஒரு சட்னி வச்சாச்சுங்க. தாளசம் பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் கடுகு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சட்னி வைக்கனால 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு வரமிளகாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சட்னி அப்படியே தாளிச்ச சட்னியில் ஊற்றி வச்சுன்னா சட்னி ரெடிங்க. அருமையான சுவையில் சட்னி ரெடி. சூப்பராகிட்டு கேரட் சட்னி வச்சாச்சுங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு வந்து ஊறிடுச்சுங்க. தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி தேவையோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கணுங்க. நீங்கள் அப்படியே தேய்ச்சி போடனாலும் போடலாம். ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாட்டு நீங்கள் கட் பண்ணியும் எடுத்து போடலாம்.
தேவையான அளவுக்கு நம்ம மாவை எடுத்துட்டு உருட்டி வச்சுக்கணுங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம தேய்ச்சி போட்டோம்னா, நான் எப்போதுமே சப்பாத்தி வந்து அடுப்பு நின்னு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி தான் போடுவேன். இத கட் பண்ணி எடுக்கிறனால நான் தேய்ச்சிட்டு போட போறேங்க. இந்த மாரி மாவை பூரா ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுக்கணுங்க. உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்ப தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஒரு உருண்டை மாவு எடுத்து, இந்த மாரி வெறும் மாவை கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதில போட்டு பெரட்டி விடணும். இந்த மாரி பெரட்டுங்க. உங்களுக்கு ஒட்டாம கிடைக்கும். ரொம்ப நைஸா இல்லாம, ரொம்ப தின்னமா இல்லாம தேய்க்கணுங்க. இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி, இல்லாட்டா ஒரு டப்பா மூடி, எதுனாலும் எடுத்து கட் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஓரத்தில இருக்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட்ல பெசஞ்சு போட்டுடலாம். எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த மாரி திண்ணமா போட்டுக்கணுங்க. ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது ஒண்ணு தேய்ச்சு காட்டுறேன் பாருங்க. மாவுல போட்டு இந்த மாரி பெரட்டி பெரட்டி தேய்ங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. தேய்ச்சாச்சு. ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. இப்ப எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. ஒரு 8 சப்பாத்திக்கு நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த மாரி ஒரு 8 சப்பாத்திக்கு தேய்ச்சிருக்கேன். மிச்ச மாவு வந்து நம்ம தேவைப்பட்டா போட்டுக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் உருட்டி அப்படியே போட்டுடலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஒரு வாரத்தில் இருக்கட்டும். நம்ம சப்பாத்தியை இப்போ போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. தோசை தவா, சப்பாத்தி தவா, இல்லைனா நான்ஸ்டிக் தவா எதனாலும் வச்சுக்கலாம். அன்றைக்கி தோசை தவாவில் தான் போட்டு எடுக்க போகிறேன். கல் ஹீட் ஆகட்டும், நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். இப்போ கல் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்ட உடனே அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருந்தால் தான் சப்பாத்தி வந்து ஒன்று போல் வெந்து வரும். அதில் இன்றைக்கா ஹார்ட் ஆயிருங்க. ஹார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்டே இருக்க வராது. அப்புறம் திருப்பி திருப்பி போடுங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக தடவைனா போகிறோம். அப்படியே திருப்பி திருப்பி போட்டு எடுக்கணும். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். தேய்ச்சிக்கிட்டே போட்டிங்கன்னா மீடியமாக வச்சுக்கோங்க. நான் கிட்ட நின்று பெரட்டி பெரட்டி போடுறதுனால உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போடுறேங்க. நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே.
இங்கே சப்பாத்தி கட்டி வச்சு திருப்பி போடனாலும் போடலாம், கையை விட்டு திருப்பி போடனாலும் போட்டுக்கலாம். நான் சப்பாத்தி போடும்போது கையை விட்டே தான் மேக்ஸிமம் திருப்பி போடுவேன். உங்கள் வீட்டில் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி பச்சை பயிறு சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் சட்னிக்கும் பச்சை பயிறு தோசைக்கும் எந்த சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாங்க. கார சட்னி வைக்கலாம், தக்காளி சட்னி வைக்கலாம், தேங்காய் சட்னி வைக்கலாம், பூண்டு சட்னி வைக்கலாம். வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. ஹெல்த்தியான பச்சை பயிறு சப்பாத்தி ரெடிங்க. எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சுங்க. எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்கள். பார்க்கையிலே சூப்பராக கிடைக்குங்க. உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கையிலே சாப்பிடும் போல் இருக்குங்க. இந்த அளவுக்கு எம்மியாட்டு சப்பாத்தி போட்டாச்சு. இது வந்து எண்ணெய் போடாமல் போட்டிருக்கேன். இது வந்து எண்ணெய் போட்டு போட்டிருக்காங்க. எண்ணெய் போடாமல் போடனாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் போட்டு போடனாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் எடுக்காதவங்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்கும். இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அப்படியே சப்பாத்தியை இலையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான சப்பாத்தி ரெடி. சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஹெல்த்தியான சப்பாத்தி, ஹெல்த்தியான சட்னிங்க. சட்னி ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே பச்சை பயிறு தோசையும் கேரட் சட்னியும் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கேரட் சட்னிக்கும் பச்சை பயிறு தோசைக்கும் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பார்த்து ஹெல்த்தியாகிட்டு சாப்பிடட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.